நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜனவரி மாதம் 20ஆம் தேதி திங்கள் கிழமை. ஆண்டவருடைய இரக்கம் நம்மை நிறைத்து கொண்டிருக்கிறது. இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் என்கிற வார்த்தை நாமும் துன்பங்களை தாங்கி வழிநடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அழைப்பை உணர்த்த உதவி செய்கிறது. ஆகவே இந்த வரிகளை உணர்ந்து ஆண்டவரை பாடி துதிப்போம். மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. இன்று திருப்பாடல் 110 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவரை வாழ்த்தும் நாமும் குருத்துவ ஆசிரை பெற்றிருக்கிறோம். ஆகவே அதை உணர்ந்து எந்நாளும் அந்த குருத்துவ அபிஷேகத்தில் நிலைத்திருக்க மகிழ்ந்து பாடுவோம். மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. ஆண்டவருடைய வார்த்தையின் வரிகள் நமக்கு உரைப்பது, ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உம் பகைவரை உமக்கு கால்மனை ஆக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார். ஆண்டவரே நமக்காக போரிடுபவராக இருக்கிறார். ஆகவே நாம் நம்பிக்கையோடு பயணித்து ஆண்டவரை மாட்சிப்படுத்துவோம். மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உணர்த்துவது, நீர் உமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் மக்கள் தம்மை உவந்தளிப்பர் என்கிற இந்த வார்த்தையின்படி நம்முடைய துன்ப நேரத்தில் எல்லாம், துயர நேரத்தில் எல்லாம் அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்காக அவரே போராடுகிறார். அவருடைய படைகள் நமக்கு உதவி செய்கிறது என்பதை உணர்ந்து படைகளின் ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. ஆண்டவருடைய வார்த்தையின் வரிகளை நாம் உணர்ந்து பாடுகிற போது
வைகரை கருவுயர்த்த பணியைப் போல இளம் வீரர் உம்மை வந்தடைவர் என்கிற வார்த்தை. நாமும் ஆண்டவருக்காக போரிடுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கருவை தந்து, நம்மை தாயின் கருவிலேயே நமக்கு தந்து, அந்த தாயின் கருவிலே உருவெடுத்த போது நமக்கு பலன் தந்து, புதிய ஆற்றல் தந்து நம்மை நிறைத்திருக்கிற அந்த தெய்வத்தை இந்த அற்புதமான நேரத்தில் பாடி புகழ்ந்து அவருக்காகவே நாம் இருக்கிறோம் என்கிற உன்னதமான வாக்குறுதியை ஆண்டவருக்கு கொடுப்போம். மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் என்றென்றும் குருவாயிருக்கிறீர். உம்முடைய அரசிலே நாங்கள் போர் வீரர்களாக உமக்கு துணை புரிய காத்திருக்கிறோம். ஆண்டவரே, என்னாலும் உமக்காகவே பணிபுரிய, போரிட, தீமையை வென்று உமக்கு நன்மை செய்கிற சாட்சிகளாய் விளங்க எங்களை நிறைவான இந்த தளத்தில் ஆவிக்குரிய அபிஷேகத்தோடு வழிநடத்தும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை. என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.